மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகளை தொகுப்புச் செய்திகளாக பார்க்கலாம். பேராசிரியர் தேர்வு முடிவுகள் அடுத்த வாரம் வெளியிட்டு ஜூன் மாதம் இறுதியில் ஸ்காலர்ஷிப் ரிசல்ட் வரப்போகுதுங்க. கன்ஃபார்ம் இது. கௌரவ விரிவாளர்கள் 1000 பேர் நியமிக்க திட்டம். அரசு கல்லூரிகளில் நிரந்தர பேராசிரியர்களை நியமிக்கும் வரை 1000 பேர் ஒரு கெஸ்ட் லெக்சர் எடுக்க போகிறாங்க. அதுக்கான அறிவிப்பு அடுத்த மாதங்கள் வரப்போகுது. டாப்ஸ் நடைமுறை முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. காலை உணவு திட்டம் விரிவாக்கம் அடையுது. 29 மாணவர்கள் பயனடைய போகிறாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு விலக்கு கோரி மனு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012க்கு முன்பு பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு விலக்கு கேட்டிருக்காங்க. தலைமை ஆசிரியர் மாணவர்கள் இது மாணவருக்கு தலைமை பண்பு கொடுக்கறதுக்காக மாநகராட்சி பள்ளியில் புதிய முயற்சி எடுத்திருக்காங்க. மேலும் சிறப்பு டெட்டு தேர்வு ஹால் டிக்கெட் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியல, உங்களுக்கு ஜூன் 22ஆம் ஒரு சிறப்பு முகாம் அமைக்க போகிறாங்க. உங்களால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஜூன் 22ஆம் டிஆர்பி வளாகத்திலே உங்களால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆயிஷாவின் செய்திகள் உங்கள் செய்திகள் இடம்பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு உங்கள் செய்திகளை அனுப்புங்க. 8778136181 போகாதீங்க, அப்படியே இருங்க. மிக முக்கியமான தகவல் இன்னும் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு தகவலாக கொடுக்கலாம், கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆகும். இந்த தகவலெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எஸ்ஜிடி, பிடி, பிஜிடிஆர்பி இந்த ரிசர்வேஷன் லிஸ்ட் டவுட் ஏதாவது இருக்குன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் ஒரு 108 ரூபா பே பண்ணி கைடன்ஸ் வாங்கிக்கலாம். 9840648109 இந்த நம்பருக்கு நீங்கள் 108 ரூபா பே பண்ணிவிட்டு 8778136181 இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய டவுட்ஸு பிலோ 45% இன் யூஜி டிகிரி, பிலோ 50% இன் யூஜி டிகிரி, ஈக்குவலன் ஜிஓ டவுட்ஸ், என்ன விதமான டிஆர்பி தேர்வு தொடர்பான டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இது பெய்ட் சர்வீஸ் தான். அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற முதல் நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணும். அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை 2வது நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஆடியோ மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட மிக முக்கியமான தகவல் வேறு என்னெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. எஸ்சி எஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்கள் ஷார்ட் ஃபால் வேகன்சியை நிரப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது நடைபெறும். காலேஜ் சிஆர்பில் எஸ்சி எஸ்டிக்கான ஷார்ட் ஃபால் வேகன்சி ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரிசல்ட் வந்த பிறகு கூட இந்த கூடுதல் பணியிடங்கள் வரும். இது கூடுதல் பணியிடங்கள் என்பது ஷார்ட் ஃபால் வேகன்சி தான். 55 பள்ளிகளில் குளிர் கூரை அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க சென்னை மாநகராட்சியில். அடுத்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 65 உயர்த்த வழக்கு போட்டிருக்காங்க. 8 வாரங்களில் முடிவெடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் அரசுக்கு 50,000 கோடி இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேராசிரியர் தேர்வு முடிவுகள் அடுத்த வாரம் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக ஆங்கில நாளிதழில் வருது, இப்போ தமிழ் நாளிதழில் வர ஆரம்பிச்சிச்சு. பள்ளிக்கல்வி திட்டங்கள் தொடர் மீளாய்வு கூட்டம் இது ராமநாதபுரத்தில் நடந்திருக்கு. அடுத்து இந்த ரிசல்ட் அவ்வளோதாங்க. இது தவிர இன்றைக்கி பெரிய முக்கிய செய்திகள் எதுவும் இல்லை. இந்த ஒட்டுமொத்த செய்திகளில் எந்த செய்தி உங்களுக்கு தேவைன்றது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த செய்தி தொடர்பாக நம்ம ஒரு சிறப்பு செய்தி கொடுக்கலாம். மீண்டும் அடுத்த முக்கிய செய்திகளை காத்திருங்கள். ஆயிஷாவை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க.